ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் ஒன் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மேத். அதாவது வேர்ல்ட் வார் ஒன்னுக்கான என்ன அவுட்பிரேக், ஏன் வேர்ல்ட் வார் ஒன் வந்தது அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த சாப்டர்ல இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். In 1914 is a turning point in the world history. The political and social process that began in 1789 culminated in the First World War that broke out in that year and decisively shaped the course of the 20th century. ஸோ 1914 என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹிஸ்டரியிலே ஒரு டேர்னிங் பாயிண்டான இயர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ப்ராசஸ், அதாவது நம்மளோட பொலிட்டிக்கலாகவும் நம்மளோட சொசைட்டியாவும் ஒரு ப்ராசஸ் எப்பல இருந்தே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1789 ஆரம்பிச்சது. குல்மினேட்டட், அது எங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எங்க ஒட்டுமொத்தமா நின்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல தான் நின்னது. That broke out in that year and decisively shaped the course of the 20th century. ஸோ இந்த வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் இந்த 1914 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது, பிரேக் அவுட் ஆச்சு. இதுதான் நம்மளுக்கு என்னன்னா இந்த 20th செஞ்சுரியே ஒரு ஷேப் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். Historians therefore call this as the long 19th century. So historians இந்த 1914, அதாவது the first world war தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா long 19th century அப்படின்னு சொல்லுவாங்க. This was the first industrial war that reaped on the economic resources of the entire world and also affected the large section of the civilian population. So இந்த word தான், அதாவது இந்த first world war தான் first industrial war. அதாவது நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு பாடினது. என்னன்னா என்டையர் வேர்ல்டோட எக்கனாமிக் ரிசோர்ஸ், அதாவது இது இந்தியா, ஜெர்மனி, ஜப்பான், இந்த மாதிரி ரஷ்யா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் மட்டும் இல்ல, ஒரு எக்கனாமிக் வேர்ல்டோட எக்கனாமியவே ரிசோர்ஸையும் ஃபுல்லா ட்ரூ பண்ணதுதான் என்ன அப்படின்னா இந்த வேர்ல்ட் வார். அண்ட் ஆல்சோ அமங் த லார்ஜ் செக்ஷன் இந்த சிவிலியன் பாப்புலேஷன். ஸோ சிவிலியன் பாப்புலேஷனையும் இது ஒரு லார்ஜ் செக்ஷன்ல ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். The political map of the world was redrawn. அதாவது ஒரு நம்ம வேர்ல்டோட பொலிட்டிக்கல் மேப்பே திருப்பி வரையப்பட வைத்த ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரை நம்ம சொல்லலாம். Three major empires lay shattered by the end of the war. So மூணு மேஜர் எம்பையர் இந்த எண்ட் ஆஃப் த வார்ல இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஷேட்டர் ஆயிட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் ஒட்டமன்ஸ். இந்த மூணு மேஜர் எம்பையர்ஸ் தான் ஷேட்டர் ஆனது. The biggest outcome of the war was the Russian Revolution. இந்த வார்னால ஒரு பிக்கஸ்ட், இந்த வார்னால இது நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யன்ஸோட ரெவல்யூஷன் தான் இந்த வாரோட ஒரு பிக்கஸ்ட் அவுட்கம்னே சொல்லலாம். It was a unique event as well as a first revolution of its kind in the world history. அதாவது இந்த வேர்ல்ட் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் என்ன ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் தான். For the first time, countries tried to bring about world peace through the League of Nations. இதுதான் முதல் தடவை ஒவ்வொரு கண்ட்ரீஸும் எனக்கு பீஸ் வேணும், எனக்கு போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஆஃப் நேஷன் மூலியமா ஒவ்வொருத்தருட்டையும் வேர்ல்ட் பீஸ் இங்க கேட்டாங்க. In this lesson, we discuss the circumstance leading to the outbreak of the First World War and its repercussion, including the Russian Revolution and the formation of an international பீஸ் ஆர்கனைசேஷன், நேம்லி லீக் ஆஃப் நேஷன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரோட அவுட் பிரேக் அண்ட் அதோட ரெவல்யூஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இன்டர்நேஷனல் பீஸ் ஆர்கனைசேஷன். இததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிராம்பிள் ஆஃப் காலனிஸ். ஸோ எப்படி காலனிஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Capitalist country, race of markets. The aim of capitalist industry was produce more and more. So ஒரு இண்டஸ்ட்ரியோட அந்த கேபிட்டலிஸ்ட் எனக்கு இவ்வளவு வேணும், இவ்வளவுதான் பொருளாதாரம், இவ்வளவு வேணும் அப்படிங்கிறது என்னன்னா நிறைய பொருட்கள் நான் உருவாக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட முதல் ஏமே. The surplus wealth thus produced was used to build more factories, railways, steamships and other such undertaken. So இந்த மாதிரி அதிகமான அளவுல இருக்கிறப்ப இது எதுக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய ஃபேக்டரிஸ், ரயில்வேஸ், ஸ்டீம்ஷிப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசா உருவாக்குறதுக்காக இது வழிவகுத்தது.
revolution in the means of communication and transportation in the later half of the 19th century facilitate the process of European expansion in Africa and other places. So இந்த revolution வந்து எதை பொறுத்து இருந்தது அப்படின்னா communication and transportation வந்து largely develop ஆச்சு. So இது வந்து எதுல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா later half of 19th century, அதாவது லாஸ்ட் ஹாஃப் ஆஃப் 19th செஞ்சுரியில வந்து இது எதுக்கு வழிவிட்டது அப்படின்னா ஆப்பிரிக்காலையும் அதர் பிளேசஸ்லயும் யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷன் வந்து அதிகமாகிறதுக்காக சான்சஸ் வந்து இங்க வந்து இருந்தது. The striking feature of 19th century was that Europe emerged as a dominant power while Asia and Africa were colonized, exploited. இங்க வந்து இந்த 19th செஞ்சுரியோட ஸ்ட்ரைக்கிங் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூரோப் வந்து ஒரு டாமினன்ட் பவர், யூரோப் தான் இருக்கிறதுல ஒரு டாமினன்ட் பவரா வந்து அங்க வந்து உருவானாங்க. வைல் ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கா வந்து காலனைஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளாய்டட், அதாவது அவங்க வந்து ஒட்டு மொத்தமா சேர்ந்து நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாமினன்ட் பவராவே யூரோப் வந்து இருந்தாங்க. ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கா வந்து காலனிஸா தனித்தனியா பிரிஞ்சு 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 எக்ஸ்பிளாய்ட் ஆனாங்க. Within Europe, England had a preeminent position as a world leader of capitalism. So Europe கூட இங்கிலாந்து வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு preeminent position as world leader of capitalism, அதாவது இந்த கேபிட்டலிசம் வேர்ல்டோட இன்கம், ஸோ நான் தான் பெருசு என்கிட்ட தான் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு preeminent பொசிஷன் மாதிரி முன்னக்கட்டியே ஒரு பேச்சுவார்த்தை அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் லீடர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டோட அவங்க வந்து போட்டு வச்சாங்க. An ever-growing demand for markets and raw materials made the capitalist power race around the world for expanding their empire for exploitation. So, எப்போதுமே மார்க்கெட்ல அதாவது மார்க்கெட்ஸ்க்கும் ரா மெட்டீரியல்ஸ்க்கும் ஒரு டிமாண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த டிமாண்ட் அதாவது க்ரோவிங், எனக்கு வந்து இது தேவை இந்த பொருள் தேவை, எப்போ வந்து ஒரு பொருளோட தேவை வந்து அதிகமாகுதோ அப்போ வந்து அந்த டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸோட டிமாண்ட் அதிகமாகிறத என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கேபிட்டலிஸ்ட் பவர் ரேஸ், அதாவது நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படிங்கிற ஒரு ரேஸே இங்க வந்து உருவாகுது. வேர்ல்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இங்க வந்து உருவாகி இது என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஹோல் எம்பையரே இங்க வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. நான் வந்து என்னோட விற்பனைக்காக நான் என்னோட எம்பையரே ஃபுல்லா வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்படிங்கிறதா இங்க வந்து நடக்குது. So next வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் ஆஃப் மோனோபோலி கேபிட்டலிசம். After 1870, the alliance of industry and finance seeking profits in markets for goods and capitals, which was an essential characteristic of imperialism, became evident in the later half of the 19th century. ஸோ என்ன பண்றாங்கன்னா 1817க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு அலையன்ஸ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் ஃபினான்ஸும் என்ன பண்றாங்கன்னா ப்ராஃபிட், குட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ்க்கு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இம்பீரியலிசம் வந்து கிரியேட் பண்றாங்க. அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு குரூப், எனக்குன்ட்டு ஒரு குரூப். ஸோ இங்க வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும், என்னோட பொருட்கள் வந்து விற்கணும், என்னோட கேபிட்டல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இம்பீரியலிசம் வந்து கிரியேட் பண்றாங்க. become evident in the later half. இதுதான் வந்து என்னன்னா லேட்டர் ஹாப் வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாவே கொண்டு போகுது. The old ideas of free trade collapse. ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம முன்னாடி வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா நான் இந்த பொருள் கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக எனக்கு இந்த பொருள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ட பரிமாற்று முறை வந்து இருந்தது. ஆனா இந்த ஓல்டு ஐடியாஸ் வந்து ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆகுது. There were trust in the USA and cartels in Germany. ஸோ இங்க வந்து முழுக்க யார் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா யூஎஸ்ஏவும் அண்ட் ஜெர்மனியோட கார்டல்ஸ் மேலேயும் தான் நம்பிக்கை இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, a trust is an industrial organization engaged in the production or distribution of any commodity. ஸோ ட்ரஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ப்ரொடக்ஷன் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன், எந்த ஒரு கமாடிட்டி அது எந்த ஒரு பொருளாவும் இருக்கலாம், அதோட ஒரு ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கணும். The trust would possess adequate control over the supply and prices of that commodity to its own advantage. So அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா அதோட சப்ளை அண்ட் பிரைசஸ்க்கு வந்துட்டு ஓன் கமாடிட்டி, அந்த கமாடிட்டியோட ஒரு கண்ட்ரோல் வந்து அதுல வந்து இருக்கணும், அதோட ஓன் அட்வான்டேஜ், அதாவது அவங்களும் ப்ராஃபிட் ஆகணும், அது வந்து ஒரு அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. Imperialism and its essential characteristic. Capitalism inevitably lead to imperialism. இந்த கேபிட்டலிசம் தான் எதுக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இம்பீரியலிசம்க்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். According to Lenin,
imperialism is the highest stage of capitalism. அதாவது ஒரு ஆளுமை நான் தான் பெருசு அப்படின்னுங்கிறதோட மிக உயரமான ஒரு இதம் தான் என்ன எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா imperialismக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Besides being a market for surplus goods, colonies served another purpose. So என்னன்னா இங்க வந்து நம்மளுக்கு வந்து நிறையவே goods surplus goods வந்து இருக்குது, colonies வந்து நிறைய markets வந்து நிறையவே serve வந்து பண்றாங்க. Imperialism was not just about colonies. It becomes a total system, the logic of which was total militarization and total war. So இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காலனிஸ்ல மட்டும் இந்த இம்பீரியலிசம் வந்து இங்க வந்து இல்ல, பட் இது வந்து டோட்டல் சிஸ்டம். அதாவது நான் வந்து பிரிச்சு 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 ஆள்றது, நான் ஒவ்வொன்றும் ட்ரேட் பண்றது, என் பொருட்களை வந்து விற்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு டோட்டல் சிஸ்டமையே இங்க வந்து கொலாப்ஸ் பண்ணி இது எதாவது மாறுது அப்படின்னா ஒரு டோட்டல் மிலிட்டரைசேஷனாவும் ஒரு வாராவும் இங்க ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைவலரி ஆஃப் கிரேட் பவர்ஸ். ஸோ இங்க வந்து கிரேட் பவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூரோப். In the 19th century, European power had colonized many countries. So இந்த யூரோப்பியன் பவர்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸை வந்து காலனிஸா சேஞ்ச் பண்ணி அதாவது சின்ன சின்ன குறுநிலங்களா சேஞ்ச் பண்ணி ஆள ஆரம்பிச்சாங்க. By 1880, most of the Asian countries had been colonized. So most of the Asian countries-மே இங்க வந்து காலனிஸா மாறியாச்சு. Only Africa was left. ஆப்பிரிக்கா மட்டும் இதுல இல்ல. The occupation and division and colonization of Africa took place from 1881 to 1914. So இங்க வந்து இந்த ஆப்பிரிக்கால வந்து ஆக்குபேஷன் வேலைகளா இருக்கட்டும், டிவிஷன், காலனைசேஷன் ஒவ்வொன்னா இது ஆப்பிரிக்காவையும் பிரிச்சு ஆள்றது வந்து எங்க இருந்து எது வரை இருந்தது, இந்த இயர்ல இருந்து இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1881ல இருந்து 1914 வரை இருந்தது. After 1817, England, France, Belgium, Italy and Germany joined the scramble of colonies. So 1817க்கு அப்புறம் இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி அண்ட் ஜெர்மனி இந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த ஒரு காலனிஸோட ஸ்கிராம்பிள், அதாவது எல்லாமே ஜாயின் பண்ணா ஒரு அதாவது இதெல்லாம் தனித்தனி காலனிஸாவே இது வந்து இருந்தது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிளாஷஸ் அமாங்கஸ் த கிரேட் பவர்ஸ். ஸோ இந்த கிரேட் பவர்ஸ்க்கு இடையில என்னென்ன கிளாஷஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Despite the lead in the industrial growth and the control of a vast empire, England was not satisfied. So இங்க வந்து என்ன பண்றோம்னா இண்டஸ்ட்ரியல் growth இருக்கட்டும், ஒரு வேஸ்ட் எம்பையர் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கா இருக்கட்டும், நான் தான் பெருசு அப்படின்னுங்கிற எண்ணம் வந்து அங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வர ஆரம்பிச்சுது. ஸோ இதுல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. England was in competition with Germany and the United States, which were producing cheaper manufactured goods and thus capturing England's market. So என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிரா வந்து இங்க மார்க்கெட்டிங்ல வந்து யார் வளர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெர்மனி அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இங்க வந்து என் பொருள் வந்து வாங்குறாங்க இந்த காலனில அப்படின்னா அங்க வந்து நான் தான் அந்த காலனியவே ஆள்வேன், எல்லாமே எனக்கு அடிமைகள் மாதிரி அப்படிதான் அங்க வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெர்மனியும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் அவங்களோட குட்ஸை வந்து என்னன்னா அவங்களோட பொருட்களை வந்து சீப்பாவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீப்பா விற்க ஆரம்பிச்சுக்கிறப்ப குறைந்த விலையில கிடைக்கிறப்ப எல்லாரும் அவங்களோட பொருட்களை வாங்குறப்ப இது வந்து இங்கிலாண்டோட மார்க்கெட்டை ரொம்பவே டேமேஜ் பண்ணி அவங்களோட பிளேஸ யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஜெர்மனியும் எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. National rivalry lead to frequent clashes between these great powers in Asia and Africa and Europe. So இங்க national rivalry எல்லாமே இங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நிறைய அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இடையில இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசியா, ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப்க்கு இடையில வந்து இங்க வந்து இருந்தது. சோ இப்போ வந்து ஏசியால ரைஸ் ஆஃப் ஜப்பான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன் ஏசியா Japan during this period, Meiji era from 1867 to 1912. So ஜப்பான் வந்து இந்த மெய்ஜி எரா பீரியட், இந்த பீரியட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1867 to 1912 சொல்லுவோம். Imitating Western nation had become their equal in many respects. So இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஏசியன் நேஷன்ல வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸோட அதாவது கிரேட் பவர்ஸ் அப்படின்னு சொல்ற கண்ட்ரிஸோட மிகவும் ஈக்குவல் ரைட்ஸ்க்கான, அதாவது எனக்கும் நீயும் நானும் உனக்கு நான் குறைச்சல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஜப்பான் வந்து ரைஸ் ஆச்சு. Though the outlook of the rulers still remained feudal, Japan took to Western education and missionary. So இங்க வந்து ரூலர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஃபியூடல், அதாவது
அவங்களுக்கு அதாவது அவங்கள விட இங்க வந்து நாலேஜா இருக்கட்டும், வெப்பன்ஸா இருக்கட்டும் எல்லாமே கம்மியா இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட மக்களுக்கும் சரி, ரூலர்ஸ்க்கும் சரி, அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கும் சரி என்ன பண்ணாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் அதோட அந்த மிஷினரிஸோட ட்ரைனிங்கையும் இவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வித் த மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி, ஜப்பான் ஹேட் எமர்ஜ் அஸ் அன் அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பவர். ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் மிஷினரிஸையும் இவங்க கொடுக்குறப்ப இவங்களோட நெக்ஸ்ட் வர ஒவ்வொரு ஜென்ரேஷனும் பாத்தீங்க அப்படின்னா நாலேஜபிளா இருக்கும். ஸோ நாலேஜபிளா இருக்கிறப்ப இவங்களோட எக்கனாமியும் சேர்ந்தே வந்துட்டு ரைஸ் ஆகும். அப்போ வித் மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி, இங்க வந்து ஆர்மி நேவி வச்சுட்டு ஜப்பான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பவர்ஸ்ல ரொம்பவே அட்வான்ஸாவே போயிடுச்சு. In 1894, she forced a war on China. So 1894ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சைனா வந்து அவங்களோட எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக, ஜப்பான் வந்து அவங்களோட எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக சைனா மேல வந்துட்டு வார் வந்து எடுக்கிறாங்க 1894ல. The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese War 1894 to 95 surprised the world. So இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சைனா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜப்பானை விட ஒரு பெரிய கண்ட்ரியா இருக்கு, ஒரு ஒரு காலனிசம். அப்போ வந்து காலனிசம் இருந்த பார்த்தீங்கன்னா காலனிசம்ல இருக்கிறப்ப இங்க வந்து என்னன்னா ஒரு ஜப்பான் மாதிரி ஒரு லிட்டில், அதாவது ஒரு டைனி ஒரு சின்ன நாடு அப்படிங்கிறப்ப இங்க வந்து சைனாவை டிஃபீட் பண்ணாங்க. இந்த டிஃபீட் பண்ணிட்டாங்க. அந்த வார் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைனோ ஜப்பானிஸ் வார். இந்த வார்ல என்ன பண்றாங்கன்னா மத்த நாடுகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஜப்பான் வந்து திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. சோ என்னடா ஜப்பான் வந்து அதுக்கு சைனாவே டிஃபீட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு இந்த வார் வந்து மத்த நாடுகளை வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணுச்சு, இந்த உலகத்தையே வந்து சர்ப்ரைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். Despite the warning of the three great powers, Russia, Germany, and France, Japan annexed the Liaotong Peninsula with Port Arthur. ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா த்ரீ கிரேட் பவர்ஸ் வந்து வார்னிங் வந்து கொடுத்தாங்க. ஸோ நீ வந்து வார்னிங் கொடுத்தாலும் சரி, அதை என்னென்ன கிரேட் பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் வந்து இவங்க வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஜப்பான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லியாட்டங் பெனின்சுலா அப்படின்ட்டு போர்ட் ஆர்த்தர்ல இருக்கும், அதை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க, அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரூவ் தட் இட் வாஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் தி ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இவங்க வந்து இந்த போர்ட் லியாங்டன்ஸ் பெனின்சுலா அப்படிங்கிற வித் எதோட வந்து கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா போர்ட் ஆர்த்தர், அது ஒரு போர்ட்டையே இவங்க வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க, ஒரு பெனின்சுலா அண்ட் போர்ட். இதையே ஜப்பான் வந்து கேப்சர் பண்ணது. எதுக்கு ஆப்போசிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரேட் பவர், அப்போவே கிரேட் பவரா இருந்த ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ், இந்த மூணு கண்ட்ரிஸ்மே அப்போதா எதிர்த்து இவங்க வந்து அவங்க வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு என்ன பாச்சு அப்படின்னா ஜப்பான் வந்து நான் ஈஸ்ட் ஏஷியால நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து தன்னை தானே ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். Japan, however, in view of the pressure mounted by European powers, soon gave up its claim over Port Arthur. So, என்னதான் ஜப்பான் வந்துட்டு கேப்சர் பண்ணிருந்தாலும், போர்ட் ஆர்த்தரை வந்து கேப்சர் பண்ணிருந்தாலும் யூரோப்பியன் பவர்ஸ் வந்து ரொம்பவே ப்ரெஷர் போட்டாங்க ஜப்பான் மேல. ஸோ ஜப்பான் மேல ரொம்ப ப்ரெஷர் வந்ததுனால சரி இவங்க ஓகே எனக்கு போர்ட் ஆர்த்தர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு யூரோப்பியன் பவர்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. ரஷ்யா took advantage of this and sent a large army to Manchuria. ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து நான் வந்து ப்ரெஷர் போட்டோன்னே நீ வந்து எனக்கு வந்து போர்ட் ஆர்த்தரை கொடுத்துட்டல, இதை நான் அட்வான்டேஜா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் அட்வான்டேஜா எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஆர்மியவே நான் எங்க அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மஞ்சூரியாவுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Japan entered into an alliance with England in 1902 and demanded Russia withdraw the troops from Manchuria. ஸோ இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து மஞ்சூரியாவுக்கு, ரஷ்யா வந்து அவங்களோட ஆர்மியை மஞ்சூரியாவுக்கு அனுப்பிச்சு அங்க வந்து இருக்க வச்சுட்டாங்களா. ஸோ இப்போ ஜப்பான் வந்து ரொம்ப கிளவரா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இங்கிலாந்து கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ இங்கிலாந்தோட அலியன்சஸ் வந்து தன்னோட கையில வச்சுக்கிட்டு 1902ல ரஷ்யா கிட்ட வந்து டிமாண்ட் பண்றாங்க, நீங்க வந்து உங்களோட ட்ரூப்ஸ், அதாவது உங்களோட ஆர்மியை வந்து மஞ்சூரியால இருந்து நீங்க வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யா அண்டர் எஸ்டிமேட்டட் ஜப்பான். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து நீ சொல்லி நான் கேட்கணுமா, உன்னை விட நான் வந்து ஒரு கிரேட் கண்ட்ரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அங்க மஞ்சூரியால இருந்து அவங்களோட ட்ரூப்ஸை வந்து withdraw பண்ணல. In 1904 the war began between the two countries.
In this Russia-Japanese war, Japan defeated Russia and got back Port Arthur. So இவங்க வந்து ரஷ்யா வந்து ஜப்பானை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1904ல ஒரு வார் நடந்தது. யாருக்கும் இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜப்பான் அண்ட் ரஷ்யா. எதுக்காக அப்படின்னா இந்த மஞ்சூரியால இவங்க ட்ரூப்பை வந்துட்டு வித்ட்ரா பண்ணாததுனால. சோ இந்த வார் பேரு தான் என்ன சொல்லுவோம்னா ருசியோ ஜப்பானிஸ் வார் அப்படின்னு சொல்லுவோம். ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்ததுல ஜப்பான் வந்து ரஷ்யாவை டிஃபீட் பண்ணி இவங்க மஞ்சூரியாவை மட்டும் கேப்சர் பண்ணாம போர்ட் ஆர்த்தரையுமே, அதாவது ரஷ்யா போர்ட் ஆர்த்தர் வந்து ரஷ்யாவோட பிளேஸ், சோ அதையுமே இவங்க சேர்த்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் திஸ் வார் ஜப்பான் என்டர் த சர்க்கிள் ஆஃப் அ கிரேட் பவர்ஸ். சோ இந்த வாருக்கு அப்புறம் நானும் உங்களுக்கு எப்பவுமே கீழே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு கிரேட் பவர்ல ஒன்னா ஜப்பான் வந்து என்டர் ஆச்சு. ஸ்ட்ராங் ஆர்மி டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். சோ ஜப்பானோட ஸ்ட்ராங் ஆர்மி வந்து பத்தி இப்போ பார்க்கலாம். ஆஃப்டர் 1905 ஜப்பான் took control of Korean domestic and foreign policy. So ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொரியனோட டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி கண்ட்ரோலுக்கு கீழே வந்து 1905ல வந்து ஜப்பான் வந்து வந்தாங்க. The assassination of a prominent Japanese diplomat provided the excuse in 1910 for Japan's annexation of Korea. So இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதோட அசாசினேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜப்பானீஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் வந்து கொடுக்குறாங்க. 1910ல நீங்க வந்து கொரியா வந்து அனெக்சேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. The confusion in China following the downfall of the Manchus dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. So இங்க என்ன பண்றாங்கன்னா சைனால வந்து புதுசா வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. சோ இங்க சைனால வந்து அவங்க நாட்டுல உள்ள கன்ஃபியூஷனை ஜப்பான் வந்து அவங்களோட இதா எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து வேணும் மஞ்சூஸ் டைனாசிட்டி அப்படின்ட்டு சைனால ஒரு பிளேஸ் மஞ்சு டைனாசிட்டியை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜப்பான் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணி 1912ல கேப்சர் பண்ணி அவங்களோட டைனாசிட்டியை ஃபுல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறாங்க ஜப்பான். ஜப்பான் demanded the transfer of German rights in Shandong to Japan and the recognition of Japan's hold over Manchuria. So இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா அந்த 3 மேஜர் பவர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா மஞ்சூரியால வந்து அவங்க ட்ரூப் வச்சாங்கல்ல. சோ இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஜப்பான் வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. எனக்கு வந்து நீ வந்து வைக்கணும், என்னோட ரைட்ஸ் வந்து நீ திரும்ப வரணும். அதாவது என்னன்னா ஜெர்மன் ரைட்ஸ் இன் ஷாண்டாங், அதாவது ஜப்பான்ல இருக்கிற ஷாண்டாங் அப்படின்றதுல ஜெர்மன் ரைட்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து நீங்க திரும்ப ஜப்பானுக்கே கொடுக்கணும். அதே மாதிரி அந்த மஞ்சூரியா வந்து ஃபுல்லா எங்களுக்கு தான், ரஷ்யாவுக்கு வந்து கிடையாது. ஆக்சுவலா அந்த வார்ல வந்து ரஷ்யா வந்து தோத்துருவாங்க. சோ எங்களுக்கு தான் அப்படிங்கிற இதுவும் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை வந்து ஜப்பான் வந்து வைக்கிறாங்க. This strong armed diplomacy aroused the hostility of both China and European powers. So இந்த strong armed diplomacy இந்த மாதிரி எனக்கு நீ தந்தாதான் நீ இது பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுமை தான் ஜப்பானை வந்து எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சு சைனாவும் சரி யூரோப்பியன் கண்ட்ரிஸும் சரி ஒரு மிகப்பெரிய பவராவே பார்க்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். colonization and its fallout. So colonization வந்து எப்படி fallout ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். In 1876 barely 10% of Africa was under European rule. So 1876ல வந்து ஆப்பிரிக்கா வந்து ஆப்பிரிக்கா தான் colonize ஆகாம இருந்தது. அது வந்து 1912 வரை வந்துட்டு colonize ஆயிட்டு இருந்தது. So இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 10% ஆப்பிரிக்கா தான் யூரோப்பியன் ரூலுக்கு அண்டர்ல colonized இருக்குது. By 1900 practically. சோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பொலிட்டிக்கல் மேப். சோ இங்க வந்துட்டு வேர்ல்டோட பொலிட்டிக்கல் மேப். சோ இங்கதான் ஆப்பிரிக்கா வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா காலனைஸ் ஆகுது. சோ ஹோல் ஆஃப் ஆப்பிரிக்கா வாஸ் காலனைஸ். சோ 1900ல வந்துட்டு 1900ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹோல் ஆப்பிரிக்காவுமே நம்மளுக்கு காலனைஸ்ட் ஆயிடுச்சு. Britain, France and Belgium had divided the continent between them, leaving a few areas for Germany and Italy. So இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டன், பிரான்ஸ், பெல்ஜியம் மூணும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது 4 பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்துட்டு அவங்களுக்கு இந்த 3 பேத்துக்குள்ள நமக்கு எடுத்துட்டு மிக ரொம்பவே கம்மியான ஏரியாஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மனி அண்ட் இட்டாலிக்கு வந்து கொடுத்தாங்க. Britain, France, Russia and Germany also established spheres of influence in China. So இங்க என்ன பண்றாங்கன்னா பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி 4 நாடும் சேர்ந்துட்டு சைனால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு இங்க வந்து வைக்கிறாங்க. ஜப்பான் took over Korea and Taiwan. இங்க என்ன பண்றாங்க ஜப்பான் வந்து கொரியாவையும் டைவானையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பிரான்ஸ் கான்கர் இந்தோ சைனா. இப்போ இந்தோ சைனால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க வந்து பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி வந்து வச்சாங்கல்ல, அவங்க நாடை வந்து பிரிக்க ஆரம்பிச்சாங்கல்ல. சோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா
பிரான்ஸ் வந்து இந்தோ சைனாவை வந்து கான்கர் பண்ணிக்கிட்டாரு. The US took the Philippines from Spain and Britain and Russia agreed to partition Iran. இங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பெயினோட பிலிப்பைன்ஸ், சோ பிலிப்பைன்ஸ் வந்து ஸ்பெயின்ல இருக்குதுல்ல, சோ இந்த பிலிப்பைன்ஸ் வந்து யூஎஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. பிரிட்டன் அண்ட் ரஷ்யா வந்து என்ன பண்றாங்கன்னா பார்ட்டிஷன் ஐரான் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து இங்க வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. The first European attempt to crave out colonies in Africa resulted in bloody battles. So இந்த யூரோப்பியன் அட்டம்ப்ட்ஸ் வந்து ஆப்பிரிக்காவோட காலனிஸை வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னுங்கிற அவங்களோட மோட்டிவ் தான் ஒரு பிளட்டி பேட்டில்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு ரத்த போர்க்களம் வர்றதுக்கே காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். The French had to fight a long and bitter war to conquer Algeria and Senegal. So பிரான்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிரெஞ்சஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அல்கேரியா அண்ட் ஸ்னேகல் அப்படிங்கிற பிளேசஸ் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே இவங்க வந்து ஃபைட் பண்றாங்க. The British lost the Zulus 1879 and to the Sudanese army 1884. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா Zulus and Sudanese armyல வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க வந்து தோத்துறாங்க. The Italian army suffered a devastating defeat at the hands of an Ethiopian army at Adowa. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இட்டாலியன் ஆர்மி வந்து ஒரு டிஃபீட், ரொம்பவே ஒரு டிவாஸ்டிங், அதாவது எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டிஃபீட்ஸ் வந்து இவங்க வந்து அடைஞ்சு இவங்க வந்து யாரோட கைகளுக்கு போயிட்டாங்க அப்படின்னா எத்தியோப்பியன் ஆர்மி கையில இவங்க வந்து போயிட்டாங்க. எங்க அப்படின்னா அடோவா அப்படிங்கிறதுல 1896ல. சோ இந்த காசஸ் கோஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.